கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே சீசர்களுக்கும் ஜனங்களுக்கும் சொல்லுகிற ஒரு உபதேசம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற பிதாவாகிய தேவன் பூரண சற்குணராம். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்க சிநேகித்தால் என்ன பலன், உங்களை சிநேகிக்காதவங்களை சிநேகிக்கணும்னு சொல்லி எழுதுகிறார். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? நம்மளை விசேஷமா ஆண்டவர் பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, கூட பிறந்தவங்க, சொந்தம், நண்பர் இல்லையா, இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் பிதாவுக்கு பிள்ளை. வியாபாரம் பண்றவங்க, வேலை செய்யறவங்க, இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் அவர் சொல்றார், பூரண சற்குணர், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம, இயேசு கிறிஸ்துவ தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம எல்லாரையும் நேசிக்கணும். அவர் பூரண சற்குணர். வெறும் நம்ம பிடிச்சவங்களை மாத்திரம் நல்லா இருக்கணும், பிடிச்சவங்க மாத்திரம் நல்லது செய்யணும் சொல்லி நினைக்க கூடாதான். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஒருவேளை இன்னைக்கு அவங்க ரட்சிக்கப்படாம இருக்கலாம், இன்று இரவு கூட ஆண்டவர் அவங்களை சந்திச்சு அவருடைய பிள்ளையாய் மாத்திருவார். அதனால நாம் பூரண சற்குணராய் திறந்த மனசோட ஆண்டவருடைய நாமத்தினால எல்லாரையும் வாழ்த்தக்கூடிய அந்த இருதயம் நமக்கு வேணும். பிரியமானவர்களே, அதைத்தான் இந்த வேதத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள், நீங்களும் அப்படி இருக்கணும் என்று சொல்லுகிறார். அதனாலதான் சிலுவையில் அறைந்தவங்களை அவர் மன்னிக்கிறார், காரி துப்புனவங்களை மன்னிக்கிறார், தண்ணி கொடுக்காம ஏமாத்துறவங்களை மன்னிக்கிறார், அவங்களுடைய துணியை சீட்டு போட்டவங்களை மன்னிக்கிறார். எவ்வளவு ஒரு தாழ்மை, எவ்வளவு ஒரு அன்பு பாருங்க. அதான் இயேசு கிறிஸ்து அன்புக்கு இணையாக எந்த அன்பையுமே நீங்க சொல்ல முடியாது. அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யார், நம்ம இருதயம் எப்படி இருக்கணும் என்பதை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. எப்பவுமே சந்தேக கண்ணிலேயே மற்றவங்களை பார்க்கிறது, எப்பவுமே இவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படி நம்ம நினைக்கிறது இல்ல. பிரியமானவர்களே, பூரண சற்குணராயிருங்க. ஏன்னா நம்ம பிதா பூரண சற்குணர். நம்ம ஆண்டவர் ஒரு கிராமத்துக்கு ஆண்டவர் கிடையாது, நம்ம ஆண்டவர் ஒரு பட்டணத்துக்கு ஆண்டவர் கிடையாது, அகில உலகத்துக்கும் ஆண்டவர். அவர் பூரண சற்குணர். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க வருகிறோம்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு நீங்க ஆசீர்வதித்து தாங்க. எல்லாரையும் வாழ்த்தக்கூடிய இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும். மற்றவங்க நல்லா இருக்கணும் நாங்க நினைக்கணும்ப்பா. எங்க சிந்தை, எங்க எண்ணம், எங்க எல்லாம் உம்முடைய சித்தத்தில் எப்படி நடக்க உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.